மூட பழக்கங்களை தடை செய்ய தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், அரசு பள்ளியில் ஊக்க பேச்சாளர் என சொல்லிக் கொள்ளும் ஒருவரை அழைத்து பேச வைத்ததும், அவர் பாவ புண்ணியம், முற்பிறவி என மூட கருத்துக்களை மாணவர்களிடையே பேசியதும் இப்போது விவாத பொருள் ஆகியிருக்கின்றன எனவும், அறிவியல் சிந்தனைக்கு எதிரானவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த இக்கட்டான காலத்தில் அறிவியல் அணுகுமுறையை பரவலாக்குவதும் காப்பாற்றுவதும் மிக மிக அவசியம். அதில் ஆசிரியர்களின் பங்கேற்பு முக்கியமானது எனவும், இன்றைய மாணவர்களுக்கு வலுவாக எடுத்து சொல்லப்பட வேண்டிய செய்தி இதுதான் என்றும், உலகின் சிக்கல்களுக்கு அறிவியல் மூலமாகத்தான் விடை காண முடியுமே தவிர ஆன்மீகத்தின் மூலம் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மதுரை புத்தக கண்காட்சியில் பக்தி பாடலுக்கு மாணவிகள் சாமி ஆடிய சம்பவம் சர்ச்சையான நிலையில், ஒரு பாட்டை கேட்டு மாணவிகள் சாமி ஆடுகிறார்கள் என்றால் அது நமது கல்வி முறையின் தோல்வி அல்ல, நமது பண்பாட்டின் தோல்வி எனவும், கல்வி என்பது வகுப்பறைகளில் மட்டுமல்ல, வீடுகளிலும் வீதிகளிலும் கூட புகட்டப்படுகிறது. அங்கெல்லாம் மூடத்தனம் என்னும் நச்சு புகையை பரப்பிக்கொண்டு வகுப்பறையில் மட்டும் அறிவியல் என்னும் ஆக்சிஜனை செலுத்தினால் நமது இளைய சமுதாயத்தை காப்பாற்றவே முடியாது எனவும், பீகார் மாநில அரசு 1999ஆம் ஆண்டிலும், மகாராஷ்டிர மாநில அரசு 2013ஆம் ஆண்டிலும், கர்நாடக மாநில அரசு 2017ஆம் ஆண்டிலும் இயற்றியது போல மூட பழக்கங்களை தடை செய்யும் சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசும் இயற்ற வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன் என விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார்.